வணக்கம். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே உள்ள குண்டுக்கல் ஊராட்சி ராமப்பா கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயராமன், அவரது மனைவி அமராவதி. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இருவருக்கும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் முதியவர்கள் இருவரும் ஜோடுகுழியில் இருந்து சின்ன திருப்பதி செல்லும் சாலையில் சாலையோரம் உள்ள ஓலக்கூர் புளியமரத்து பஸ் நிறுத்தம் அருகே தனியாக வசித்து வந்தனர். இருவரும் தென்னை மட்டை பின்னும் தொழில் செய்து வந்தனர். இவர்களது பேரன் நவநீதன் என்பவன் தினமும் இவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் நேற்று இரவு தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்க வந்த பொழுது தலையில் ரத்த காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த பேரன் சத்தம் போட்டு அக்கம் பக்கத்தினர் வந்தனர். தொடர்ந்து தம்பதிகள் இருவரும் ரத்த வெள்ளத்தில் இறந்துகிறதை பார்த்த பொதுமக்கள் இது குறித்து தீவட்டிப்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீவட்டிப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தியதில் மர்ம நபர்கள் கட்டையால் தலையில் சரமாரியாக அடித்து கொலை செய்துவிட்டு அவர்களிடம் இருந்த மூக்குத்தி, தோடு உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றது விசாரணை தெரிய வந்தது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட எஸ்பி குத்தாலிங்கம், ஓமலூர் டிஎஸ்பி சஞ்சீவ்குமார் ஆகியோர் நேரில் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து அந்த பகுதிக்கு கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டதில் தம்பதி இருவரும் நகைக்காக கொலை செய்யப்பட்டனரா அல்லது வேறு ஏதும் காரணம் உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தம்பதி இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஓமலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.